ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நசீமா குக்ஹவுஸ். இன்றைக்கி மேங்கோ வித் வெண்ணிலா புட்டிங் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1/2 லிட்ரு பால் எடுத்து நல்லா பால் அடி பிடிக்காமல் இருக்க கரண்டி வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க. பால் நல்லா ஒரு திக்னஸ்க்கு வந்ததும் நம்ம அகரகரை நம்ம தண்ணியில் நினச்சி அதில் போட்டு விஸ்கு வச்சு நல்லா கலக்கிட்டே இருங்க. நல்லா கரையணும். அது அகரகர் நல்லா கரைஞ்ச பிறகு 2 ஸ்பூன் பாலில் 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதை இந்த பாலில் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் நம்ம பவுட்ரு சுகர் 1/2 லிட்ரு பாலுக்கு நான் 1/2 கப்பு பவுட்ரு சுகரை பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அதில் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அதையும் ஊற்றி நல்லா கலக்கணும். இதெல்லாம் கலந்து ஒரு திக்னஸ்க்கு வந்ததும் இந்த மாதிரி ஒரு பவுலில் கிளாஸை சைடாக வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கதை ஆற வச்சு இதில் ஊற்றணும். ஒரு சைடு ஊற்றி ஃப்ரீசரில் வைக்கணும். நம்ம ஒரு கிண்ணத்தில் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு அகரகரை தண்ணியில் நினச்சி அதை அதில் போட்டு நல்லா கரையணும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அது கரைஞ்சதையும் எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு பெரிய மாம்பழம் எடுத்து அது கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் சுகர் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சுகர் கம்மியாக சேர்த்து அது மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோ இந்த மாதிரி. அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அகரகரை இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மேங்கோவை ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரீசரில் வச்சுருந்த வெண்ணிலா புட்டிங்களோட மேங்கோ எக்ஸ்ட்ராக்டரை மிக்ஸ் பண்ணி டூட்டி ஃப்ரூட்டி அது மேலே போட்டு 8 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. வெண்ணிலா வித் மேங்கோ புட்டிங் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.